அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு பார்ட் 2 ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக குதிக்காதீங்க வீடியோ பதிவு. பார்ட் 1 பார்த்துட்டு இந்த பார்ட் 2க்கு வாங்க. பார்ட் 1 நம்ம என்ன சொல்லி முடிச்சிருந்தோன்னா 4 அசட் கிளாஸஸ் இருக்குது: ஸ்டாக்கு, பாண்டு, நிலம், கோல்டு. இந்த 4 பற்றியும் நாலேஜை வளர்த்துக்கங்க. எப்போ அவங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கிறாங்களோ அப்போ கான்ட்ராபெட் எடுங்க. உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா இந்த 4 அசட் கிளாஸுக்கு கீழே நிறைய விதமாக நம்ம முதலீடு பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு முதலீட்டு வகையிலையும், உதாரணமாக இப்போ கோல்டு வாங்கணும் அப்படின்னா சாவரின் கோல்டு பாண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், கோல்டு பீஸ் அப்படின்னு இருக்கும், கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப். கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப்பும் கோல்டு பீஸும் ஒன்று தான். கோல்டு பீஸுங்கிற நேம் நிப்பான் இந்தியா அந்த மியூச்சுவல் ஃபண்டு கொடுக்குற அந்த இண்டெக்ஸ் இடிஎஃப்க்கு பேர் கோல்டு பீஸு. இதே இது ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐயில் நீங்கள் போனீங்கன்னா எஸ்பிஐ கோல்டு இண்டெக்ஸ் இடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போது இண்டெக்ஸ் இடிஎஃப்க்கும் சாவரின் கோல்டு பாண்டுக்கும் அல்லது கோல்டு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எங்கே கமிஷன் அதிகம், ட்ராக்கிங் எரர்னா என்ன, நமக்கு எதில் முதலீடு பண்ணால் பெனிஃபிஷியலாக இருக்கும், இண்டெக்ஸ் இடிஎஃப்பை எப்போ வேணாலும் விற்று வாங்கலாமா, ஏதாவது லாக்இன் பீரியட் இருக்கா, நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கமிஷன் கொடுக்கணுமா, டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் இண்டெக்ஸ் இடிஎஃப்ல முதலீடு பண்ண முடியுமா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிமேட் கணக்கு தேவையா, இப்படி பல விஷயங்கள் சேரும் ஒரு அசட் கிளாஸுக்கு கீழே நீங்கள் முதலீடு செய்ய போகும்போது. அப்போது நல்ல பாப்புலரான பிரைமரியாக எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் சில நல்ல பாப்புலரான ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுவாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை பற்றிய நாலேஜை அல்லது இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த 4 அசட் கிளாஸ்லையும் நீங்கள் சொத்தை இன்வெஸ்ட் பண்ணி வளர விடணும். அதில் கான்ட்ராபெட் எடுக்கணும். எந்த அசட் கிளாஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைக்குதோ அந்த அசட் கிளாஸை நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு அசட் கிளாஸு பயங்கரமாக ஏறி போச்சு, விலை நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஏறி போச்சு அப்படின்னா அந்த அசட் கிளாஸில் இருந்து ஓரளவு லாபத்தை புக் பண்ணி காசாக வச்சுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது அசட் கிளாஸ் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிதுன்னா அங்கே டிப்ளாய் பண்ணலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ப்ராசஸில் நீங்கள் நாலேஜபிளாக இருந்தால் மட்டும்தான் எங்கே எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற புரிதலை வளர்த்துக்கிட்டு முதலீடு பண்ணும் பொழுது தான் உங்களால் தொடர்ந்து மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிஸ்க் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான டெசிஷனை எடுக்க முடியும். நண்பர்களே, இதை தான் பார்ட் 1 நம்ம ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தோம். இந்த பார்ட் 2 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லா முதலீட்டாளருக்குமான ஒரு ஜென்ரிக் டெம்ப்ளேட்டுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு இண்டிவிஜுவலாக இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் நீங்கள் கடனே வாங்கக்கூடாது. கடன் முதலீட்டுக்காக வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை, கடனே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். பர்சனல் லோனு எடுக்காதீங்க, கிரெடிட் கார்டு வச்சுக்காதீங்க, கந்து வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. இந்த மாதிரி கடன் இல்லாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் முக்கியமான ரூலு. கடன் எடுக்கணும் அப்படின்னா உங்களால் அவ்வளவு டிசிப்ளினாக இருக்க முடியுமான்னு பாருங்கள். கிரெடிட் கார்டு வாங்கின புதுசில் அந்த 45 நாளுக்குள்ளே உங்களால் காசை திருப்பி கட்டிடுவீங்க. ஆனால் ஒரு பிஹேவியர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா திடுக்குன்னு ஒரு 2 தடவை மறந்துடுவீங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுவீங்க. கிரெடிட் கார்டுக்கெல்லாம் வட்டி பயங்கரமான வட்டி, கந்து வட்டிக்கும் மேலான வட்டி, அந்த அளவுக்கு இருக்குங்க வட்டி. ஸோ இதுக்கு கிரெடிட் கார்டை வாங்காமல் இருக்கிறதே பெட்ரு. ஜென்ரலாக எல்லா ஹியூமன் டெண்டன்சியுமே இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கிட்டு கார்டை ஸ்வைப் பண்ணுவோம். கார்டை ஸ்வைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த உணர்தல் புரிதலே வராது. எல்லா எக்ஸ்பர்ட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, காசை பணமாக விட்ரா பண்ணி செலவு பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் செலவு கம்மியாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவு உண்மை இருக்குன்னா உண்மையிலுமே நிறைய உண்மை இருக்குது. அதனால் முடிஞ்ச மட்டும் காசை கையில் இருந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி பண்ணுங்கள்.
அது வந்து கண்டிப்பாக வந்து பர்சனல் ஃபினான்ஸில் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் கேஷ் விட்ராவல் அப்படின்னு பார்த்தா இந்த டேக்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும். ஸோ மிகப்பெரிய அளவில் பண்ணலைன்னாலும் சின்ன சின்ன செலவுகள் காசுலேருந்து பண்ணுறது பெட்ரு. 4 சொத்து வகையுமே நீங்கள் வாங்கணும். கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து நிதானமாக டிசிப்ளினாக வாங்கிட்டே வரணும். நிலத்தை அப்படி வாங்க முடியாதுன்னு யோசிக்காதீங்க, அதுக்கு விடை பின்னாடி வருது. ஏதாவது ஒரு சொத்து வகை மார்க்கெட்டில் ஹேர்டு மென்டாலிட்டினால பயங்கரமாக விலை ஏறி போச்சுன்னா, இந்த சொத்து வகைக்கு இப்போ இருக்கிற மதிப்பு ஓவர் வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு பகுதியை விற்று லாபத்தை எடுத்து எந்த சொத்து வகை மதிப்பில் குறைவாக இருக்குதோ, உங்களுக்கு லாபம் அதிகமாக பின்னாடி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சொத்து வகைக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எல்லாமே வந்து விலை அதிகமாக தான் இருக்குன்னா அந்த காசாக வச்சுருங்க. எங்கே வச்சுருக்கணும்? டெப்ட் ஃபண்டில் அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னா எஃப்டியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ரீபேலன்சிங் த போர்ட்ஃபோலியோ, இது ரெண்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடாப்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒரு பொருளுக்கு என்ன விலை, சரியான விலை அப்படிங்கிற ஓரளவு தோராயமாக உங்களுக்கு மதிப்பிடக்கூடிய அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து வரணும். அதுக்கு நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சொத்து வகைக்கும் கீழே என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாக, உதாரணமாக தங்கத்துக்கு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். பாண்டை யார் கொடுக்குறா, என்ன ரேட்டிங்கில் கொடுக்குறாங்க, நான் கிறிசில் ட்ரிபிளே இல்லாமல் கிறிசில் A+ இருக்குது அப்படின்னா இதை நான் வாங்கலாமா, அப்போ நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன், இந்த பாண்டு எனக்கு இப்போ தேவைதானா, என்னுடைய டேக்ஸ் ஸ்லாப் என்ன, வர்ற வட்டிக்கு நான் வந்து டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நான் இன்கம் டேக்ஸ் கட்ட ரெடியா, இந்த பணத்தை நான் 10 வருஷத்துக்கு பாண்டில் லாக் பண்ணுறேனே அது ஓகேவா, இந்த 10 வருஷத்துக்கு லாக் பண்ணுற பணத்தை நான் ஈக்விட்டியில் போட்டால் இதை விட அதிகமாக ரிட்டர்ன் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கே, நம்ம இந்த மாதிரி பணம் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு வாலட்டைலாக வந்து மாறும் பொழுது நமக்கு தூக்கம் வருமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும் நண்பர்களே. எல்லா சொத்து வகையும் எல்லா காலகட்டத்திலையும் நம்ம வச்சுருக்கணும். ஆனால் எந்த சொத்து வகை நமக்கு இப்போ வேல்யூ சாதகமாக இருக்கோ அப்போ வந்து அதில் அலோகேஷனை கூட்டிக்கலாம். 2007 ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் இருந்துச்சு. அப்போ போய் ஏகப்பட்ட காசை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா 8 வருஷத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன், நீங்கள் போட்ட காசே கிடச்சிருக்காது. எஃப்டியே வந்து பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கும், அந்த அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்துருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தீங்கன்னா பயங்கரமாக வந்து விலை ஏறி போச்சு. 2005 2013 வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே எந்த நிலம் வாங்கியிருந்தாலும் பயங்கரமாக விலை ஏறி போச்சு. ஆனால் 2013 to 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. 2013 பீக் போச்சு, அதுக்கப்புறம் வந்து 20% கீழே உடஞ்சி ஃப்ளாட்டாகவே கிடந்துச்சு. அதே சமயம் பாண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 10% to 12% உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிருக்கும். பேங்க் Tier 2 பாண்டாக இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸினுடைய பாண்டாக இருக்கட்டும், அல்லது SBIயோடைய பெர்பச்சுவல் பாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாண்டில் ஓரளவு சேஃபான ப்ரொமோட்டர் நல்ல ரேட்டிங் வச்சே நல்ல ரிட்டர்ன், கிட்டத்தட்ட வந்து 9 to 11% ரிட்டர்ன் அப்படிங்கிறது நல்ல ரிட்டர்ன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடச்சிச்சு பாண்டு மார்க்கெட். 2013 அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் போட்டிருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பெருசாலாம் வந்து ரிட்டர்ன் கிடையாது. ஸோ எந்த காலகட்டத்தில் எந்த அசட் கிளாஸில் நம்மளுடைய அலோகேஷனை அதிகரிக்கணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு அவசியம். அதுக்கு நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கணும். ஒவ்வொரு சொத்து வகைக்கும் கீழே பல ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் கமிஷன் அதிகமாக இருக்கா, அப்போது டேரெக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் என்ன வித்தியாசம், டேரெக்டை விட நமக்கு டைரக்ட் ஸ்டாக் வாங்கலாமா, இண்டெக்ஸ் ETF பண்ணலாமா, பாண்டில் ப்ரொமோட்டரை நம்பி போடலாமா, கிறிசில் A1+ தான் நம்ம எடுக்கணுமா, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய உள்குத்துகள் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை விட பெஸ்ட்டான ப்ராடக்ட் வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணணும். இந்த லோ லெவல் நாலேஜ் கூட சேர்த்து மேக்ரோ எக்கானமியையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. உலகங்கிறது பொருளாதாரத்தினுடைய அடிப்படையை வச்சு தான் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 2 வருஷம் கழிச்சு அதே பொருள் 105 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா, ஐயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ 105 ரூபா விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது நண்பர்களே. 2 வருஷம் கழிச்சு 105 ரூபாய்க்கு கிடைக்கிது அப்படின்னா அது கான்ட்ரா இன்வெஸ்டிங்கான வாய்ப்பானு பாருங்கள். 2 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் எப்படியும் ஒரு 10% உங்களுக்கு அதனுடைய விலையே வந்து 120 ரூபாய்க்கு மேலே போயிருக்கணும், ஆனால் 105 ரூபாய்க்கு கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் அல்லது டாலர் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கணும். இதுக்கு நீங்கள் மேக்ரோ எக்கானமி பற்றி ஓரளவு வந்து ஐடியா இருக்கணும் நண்பர்களே. RBIயோடைய வட்டி விகிதம் கூடுமா குறையுமா, ஃபெட்டு வந்து வட்டி விகிதத்தை கூட்டுவாங்களா குறைப்பாங்களா, நம்ம கச்சா எண்ணெய் விலை எப்படி போக போகுது, நம்ம நாட்டில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, GDPனா என்ன,
இந்த மாதிரி மேக்ரோ எக்கானமி ட்ரெண்டு, ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த மேக்ரோ எக்கானமி நாலேஜ், இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் நாலேஜ் ப்ளஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து படித்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தொடர்ந்து சும்மா வீடியோ கேட்டிங்கனாலே ஈஸியாக வந்து எல்லா ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸும் உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் கூட நீங்கள் முதலீட்டை வந்து சரியாக செய்ய முடியும். ஸோ முதலீடு அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய நாலேஜுக்காக ஒரு டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து போதுமானதாக இருக்கும். முதலீடுன்னு வந்தால் நாலேஜு, இன்டெலிஜென்ஸு, ப்ரெடிக்ஷன் இது கூட சேர்த்து உங்களுடைய எமோஷனும் வந்து முக்கியங்க. அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் துணிச்சலாக முதலீடு பண்ணணும். முதலீடு பண்ண காசில் நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஒஸ்ட் கேஸில் அந்த காசு போச்சுன்னா உங்களுக்கு ஓகே தானா, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கான்ஃபிடென்ஸாக தெளிவாக நிதானமாக தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வரணும் நண்பர்களே. இதை நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா என்னாலலாம் இது பண்ண முடியாதுன்னு ஒதுங்குனீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உங்கள் காசு க்ரோ ஆகாது. சும்மா எஃப்டியிலே வச்சுருப்பீங்க. எஃப்டியில் வச்சுருக்கிறதுங்கிறது உங்கள் காசை நீங்களே வந்து நெருப்பால் வந்து பற்ற வைக்கிறதுக்கு சமம். எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும்ல, அதுதான் வந்து எஃப்டியினுடைய தன்மை. ஆனாலும் எஃப்டிஸ் வந்து சில காலகட்டத்தில் கேஷ் இஸ் கிங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். எஃப்டியில் வந்து 12%, 14% வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ ஒரு எஃப்டி அந்த மாதிரிலாம் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக உள்ளே போய் லாக் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன், பொருளாதாரத்தில் நடக்கும் பொழுது நல்ல வாய்ப்பாக வந்து நம்ம பயன்படுத்தி உள்ளே போகணும். ஆனால் அந்த சமயத்தில் ஒன்று நம்மக்கிட்ட காசு இருக்காது, இல்லை நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போயிட்டுருப்போம். எங்கே கான்ட்ரா இன்வெஸ்டிங் பண்ணுற வாய்ப்பு வருதோ அப்போ நம்ம பண்ணவே மாட்டோம். பிஜி இன்வெஸ்ட்டை பாருங்கள், 145லேருந்து 75 வந்துருச்சு. எல்லாரும் காரி துப்புனாங்க. நான் வந்து சொன்னேன், நான் பிஜி இன்வெஸ்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நண்பர்களேன்னு. இப்போ பாருங்கள் 75லேருந்து 85 வந்து மேலே போயிடுச்சு. அதுக்காக 850 ரூபா போயிடும் அல்லது 130 ரூபா போயிடும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு டிவிடெண்ட்டை எவ்வளவு இன்கம் வருது பாருங்கள் நண்பர்களே. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எஃப்டியில் 6%, 7% தான் கிடைக்க போகுது. உங்களுக்கு 12 ரூபாய் டிவிடெண்ட்டுங்கிறது அபரிமிதமான வந்து வட்டி. அதுவும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை, அதாவது டேக்ஸ் ஸ்லாபில் வந்து உங்களுக்கு 12 லட்சம்லாம் சம்பளம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ இன்கம். ஸோ நம்மளுடைய சூழ்நிலையை உணர்ந்து கான்ட்ராபெட் எடுக்கணும். அதே சமயம் அந்த கான்ட்ராபெட் சரியாக போகலை, ரிஸ்க் இருக்குன்னா வந்து அந்த ரிஸ்கையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு தான் வந்து நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வளர்த்துக்கங்க அப்படின்னு பேசுகிறோம். அதே சமயம் ஒரு இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு அதில் ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வராமல் இருக்கக்கூடாது. லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்ட காசை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். 2 விஷயம் இருக்குது நண்பர்களே, ரிஸ்க்கு, வாலட்டாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் இருக்குது டிசிஎஸ், சரிங்களா? இப்போது டிசிஎஸ் ஸ்டாக் வந்து 4500 ரூபாயிலிருந்து 3200 ரூபாய்க்கு வந்துருச்சு, சரிங்களா? இந்த இடத்துல இது ரிஸ்கா வாலட்டாலிட்டியா? இந்த இடத்துல இது வாலட்டாலிட்டி. மார்க்கெட்டில் கிளைமேட் சரியில்லை, செக்டருக்கு கிளைமேட் சரியில்லை, யூஎஸில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுடைய க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை எதிர்பார்க்குது. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வரப்போகிற இந்த Q1 குவார்ட்டரில் மட்டும் நாங்கள் சரியாக பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து அவங்களுடைய கைடன்ஸை கொடுப்பாங்க. குவாலிட்டியான நல்ல ப்ரொமோட்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள கம்பெனிகள் அவங்க கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஃபோர்காஸ்ட்டை நாங்கள் வந்து டீரேட்டிங் பண்ணுறோம், இப்போ டாடா மோட்டர்ஸ் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி வந்து தெளிவாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஸ்பெக்குலேட்டராக மாறி விற்று வாங்குகிற விளையாட்டுக்குள்ளே போகக்கூடாது. டீசெண்டாக சொல்கிறாங்களா, சரி நம்ம வந்து வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து அந்த கம்பெனியினுடைய லாங் டேர்ம் விஷன் எப்படி இருக்குது, லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் தருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஹோல்டு பண்ணணும் நண்பர்களே. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, டிசிஎஸில் விலை குறைஞ்சதுங்கிறது வாலட்டாலிட்டி, அதே இது எஸ் பேங்க்கில் விலை குறைஞ்சதுங்கிறது ரிஸ்க்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஒரு கம்பெனி அதிகமாக கடன் வாங்குது, புதுசாக ஷேரை க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபண்டமெண்டலாக வந்து டேட்டா சேஞ்ச் ஆகுது, ப்ராப்ளம் இருக்குது, லீக் ஆகுது, கசியுது நியூஸு, இது இல்லை இது வந்து மேலே எழும்பி வந்துடும் அப்படின்னு வோடாஃபோன் ஐடியா, எஸ் பேங்க்கு இந்த மாதிரி ஷேரில் வந்து ஆல்ரெடி வந்து மூழ்கி போன ஷேரு, இந்த ஷேரில் நான் கான்ட்ராபெட் எடுக்கிறேன்னு எடுக்கிறது, அல்லது விலை குறையும் பொழுதே எது ரிஸ்க்கு எது வாலட்டாலிட்டி அப்படிங்கிற அந்த புரிதலை நீங்கள் வளர்த்துக்கணும் நண்பர்களே. சொல்கிறது புரியுதுங்களா? லாஸ் 20% ஆயிடுச்சுனாலும் கம்பெனி வந்து கடன் வாங்குறாங்க, ப்ரொமோட்டரே வந்து ஸ்டாக்கை விற்கிறாரு, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரிசைன்மெண்ட்டு வெளியில் போகிறாங்க, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக அந்த கம்பெனியோடைய நியூஸை வந்து அனலைஸ் பண்ணணும். உள்ளுக்குள்ளே ஃபண்டமெண்டலாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். டேரெக்டாக அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கணும். அவங்க சைட்டில் என்ன நியூஸ் போடுறாங்க, இன்வெஸ்டர் ரிலேஷன் செக்ஷன் கீழே ஏதாவது இருக்குதா, இந்த மாதிரி வந்து உள்ளே இறங்கி தேடணும் நண்பர்களே.
ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஷிஃப்ட் ஆயிடுச்சு, கடன் வாங்குறாங்க, பெரிய ப்ராப்ளத்தில் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க்கு. அப்போது லாஸில் இருந்தாலும் நம்ம ஸ்டாக்கை விற்றுட்டு நம்ம முதலீட்டை விற்றுட்டு காசை எடுத்துகிட்டு வெளியில் வரணும். ஆனால் வாலட்டாலிட்டி சும்மா ஸ்பெக்குலேஷனில் சும்மா ஷார்ட் டேர்ம் ஒரு க்ளவுடுனால வந்து இந்த ஸ்டாக்கு இந்த செக்டரே அடிபட்டு இருக்கிறாங்க, மற்றபடி வந்து இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது அப்படின்னா அது வாலட்டாலிட்டி. ஸோ ரிஸ்க் இருந்தால் லாஸாக இருந்தாலும் நம்ம விற்றுட்டு வெளியில் வரணும். வாலட்டாலிட்டி இருக்குன்னா நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கணும் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கற்றுக்கணும். அதை தான் நம்ம டாப் லெவல் பாட்டம் லெவல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மற்ற வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிலம் எப்போ வாங்குறது அப்படின்னா, ஒருவேளை ஸ்டாக்கில் உங்களுக்கு அபரிமிதமான ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கோல்ஸுன்னு இருக்கும்ல, ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு இவ்வளோ வேணும், என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு இவ்வளோ வேணும், நான் வந்து கார் வாங்குறதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும், நான் ட்ராவல் பண்ணணும் வெளிநாடு அதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சில கோல்ஸாக வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா, எமர்ஜென்சி ஃபண்டு, அது இன்ட்டு 35 டைம் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு அபரிமிதமான ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். உதாரணமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ அது வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த அசட் கிளாஸுமே 12% மேலே ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னாலே நம்ம வந்து ஷார்ப்பாக வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% 25% ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஜிடிபி க்ரோத்தும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அடுத்து வரப்போகிற 3 வருஷங்களுக்கும் ஜிடிபி க்ரோத் வந்து ரொம்ப மாட்ரேட்டாக 6.5 6 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம போட்ட காசு வந்து பயங்கர ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதை லாபத்தை பதிவு செஞ்சு ஏதாவது சேஃபான அசட் கிளாஸுக்கு மூவ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன் அப்படி யோசிக்கணும்னா, உங்களுடைய கோல்ஸுக்கு நீங்கள் பணம் வேணும். சரிங்களா? நீங்கள் நீண்டகால முதலீட்டாளராக இன்னமும் வெல்த்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 3 கோடி ரூபாயை அப்படியே விடலாம், 2 கோடி ரூபாயை அப்படியே விடலாம், தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கு கோல்ஸ் இருக்குது, அதுக்குரிய பக்கெட்டுக்கு நீங்கள் இன்னும் காசு சேர்க்கலை அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜை நெருங்கிட்டீங்க, இன்னும் வந்து 5 வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியாது. எல்லா காசும் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது, நல்ல லாபத்தில் இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 1 கோடி ரூபாயை வந்து விற்று அதை டெப்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஓரளவு அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோலையும் மனசில் வச்சு அந்த மாதிரி வந்து நீங்கள் லாபத்தை பதிவு செய்யணும். உங்களுக்கு வீடே இல்லை, வீடு வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடு வந்து வீடு கண்டிப்பாக வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் அபரிமிதமாக லாபம் வரும் பொழுது அதை விற்றுட்டு வீடு வாங்கிக்கலாம். சரிங்களா? தங்கத்தில் வந்து அபரிமிதமாக லாபம் வந்துச்சுல்ல. இப்போ 2019 2025 வரைக்கும் தங்கத்தில் பயங்கர லாபம். 2025 நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பிரகாரம் இது சூப்பர் புல்ரன் ஃபேஸு. இந்த ஃபேஸு வந்து நல்லா சூப்பர் புல்ரன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிராஷ் கொடுக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து 2012 நடந்துச்சு. ஒரு 20% உடஞ்சிச்சு. இப்போ இருக்கிற விலையிலேருந்து 20% வந்து கண்டிப்பாக உடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னமும் வந்து கோல்டில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கேன். பார்த்துக்கோங்க, 80 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு கோல்டு பீஸு. அப்போவுமே நான் சொன்னேன் தங்கம் விலை வந்து இன்னும் பாசிட்டிவாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த உலக வாரு, அமெரிக்கன் ட்ரேடு வாரு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகுதோ, ஃபெட்டு வந்து எப்போ வந்து மறுபடியும் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரேட் கட்டு சைக்கிளில் தான் நம்ம இருக்கிறோம். இது முடிஞ்சு அதுக்கப்புறம் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்லாம் புரியும் பொழுது சரி, கோல்டு வந்து இன்னமும் விலை அதிகரித்து அங்கேருந்து ஒரு ட்ராப் கொடுக்கும். அந்த சமயத்தில் வந்து வேணால் நம்ம கோல்டுலேயும் லாபத்தை பதிவு பண்ணி வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி வந்து நீங்கள் முதலீட்டு உலகத்தை அணுகணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.